மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, சாரோனின் ரோஜா என்று பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாச்சமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாச்சமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதமே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, எல்லாரும் சொல்லுவோம் ராஜா, சாரோன் ரோஜா. மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, ரோஜா, இயேசு ராஜா. இந்த ஜூலை மந்தில் வந்து ஃபஸ்ட்டு மாதத்தில் வந்து ஆண்டவர் நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு கொடுத்த வசனம் வந்து சங்கீதம் 37:4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுதான் ஜூலை மாதம் 1ஆம் தேதி எனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வசனம். நான் சரி டெய்லியும் வந்து இது தவறாமல் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி 31ஆம் தேதி, அதே ஜூலை 31ஆம் தேதி எனக்கு திரும்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிச்சார். எதுனா சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேர், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்னார். திடீர்னு எனக்கு என்னன்னு தெரில, ஒரு சார் வந்து நைட்டு 9:30க்கு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் எனக்கு ஜெராக்ஸ் பண்ணுங்கள், ஜெராக்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, மொபைலுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நாங்கள் திடீர்னு 1ஆம் தேதி மார்னிங் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஸ்கூல்லேருந்தே வந்து நீங்கள் எப்போ ஒர்க்குக்கு வர மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன கிளாஸு எதுவுமே சொல்லலை. எனக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நான் இந்த மங்களம் ஹை ஸ்கூலுக்கு போனதும் எனக்கு வந்து ஆண்டவர் வந்து 10th கிளாஸு 9th கிளாஸு மிஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. 10th கிளாஸு அதே மாதிரி நான் இந்த சின்ன ஸ்கூல் கேட்டிருந்தப்போ எனக்கு சேல்ரி வந்து 8,000 தான் சொல்லியிருந்தாங்க. நான் அக்கா சொன்னால் சரி 8,000 இருந்தாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே போ அப்படின்னா. ஆனால் நான் அதுக்கப்புறம் அது ஸ்டெப்பே எடுக்கலை. ஆனால் ஆண்டவர் வந்து இங்கே வந்து 18,000 சேலரியோடு எனக்கு வந்து ஜாப் கொடுத்துருக்குறாரு. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய், இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு அநேகருக்கு தெரியும். பல முறை இந்த சம்பவத்தை நாம் வாசித்திருப்போம். பல பிரசங்கங்கள் இந்த சம்பவத்தின் வாயிலாக நாம் கேட்டிருப்போம். பல நேரங்களிலே அடிக்கடி நம்ம இந்த சம்பவத்தை நம்ம வாசித்ததுண்டு நம்முடைய வாழ்க்கையில். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதித்தாங்க. அவர்கள் பாடி துதிக்கிற வேளையில் அந்த கட்டுகள் கலண்டது. ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று நம்ம அநேக காரியங்களை நாம் இதன் வாயிலாக தியானித்திருப்போம். கர்த்தர் பல காரியங்களை இதன் மூலியமாக பேசியிருப்பார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை வித்தியாசமான ஒரு கோணத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே பவுலும் சீலாவும் அடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. சுவிசேஷத்தின் நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவர்கள் கரங்கள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர்கள் கட்டி தொழுவத்திலே மாட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அங்கே சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அங்கே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் பாடி கர்த்தரை துதித்தார்கள். அதற்கு கீழே உள்ள வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே அவர்கள் பாடி துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் வசனம் சொல்லுகிறது. என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நாங்க வந்து இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். அதே போல பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் வேளையிலே அங்கே அவர்களுடைய கட்டுகள் கலன்றது. அவர்களுடைய சூழ்நிலைகள் மாறினது. அவர்களுடைய பிரச்சனைகள் மாறினது. அவர்கள் எப்பொழுது தேவனை துதித்து அவர்கள் ஜெபம் பண்ணி இருந்தார்களோ அவர்கள் கட்டப்பட்டிருந்த அந்த சூழ்நிலை மாறினது. எப்படி மாறினது? அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கதவுகள் எல்லாம் உடனே திறவுண்டது என்று வேதம் சொல்லுகிறது. கட்டுண்ட அவருடைய கட்டுகள் எல்லாம் கலன்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பாடி துதிக்கும் பொழுது அங்கே 3 காரியம் நடைபெறுகிறது. ஒன்று, அவர்கள் இருந்த இடம் அசைக்கப்பட்டது. அங்கே கதவு திறக்கப்பட்டது. 3வது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இப்படியே சொல்லிட்டு போனா நல்லா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ரட்சிப்பு. ஆமென். பவுலுக்கும் சீலாவுக்கும் விடுதலை கிடைத்தது உண்மை. அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது உண்மை. அவர்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலைகள் மாறினது உண்மை. பிரச்சனைகள் மாறினது உண்மை. ஆனால் அங்கே நடந்த சம்பவத்திலே அதற்கு கீழே உள்ள வசனத்தை அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே சிறைச்சாலைக்காரனை கர்த்தர் அசைப்பதை அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த இந்த வசனத்தில், நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்ற தலைப்பிலே இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்க எல்லாம் பார்க்கிறத பார்த்தா, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அவருடைய பிள்ளையா நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன இன்னைக்கு தியானிக்க போகிறோம்? ரட்சிப்பை குறித்து என்ன சொல்றதுக்கு அங்க என்ன இருக்கிறது? இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ரட்சிப்பு நித்திய ஜீவனை நமக்கு
நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த ரட்சிப்பு இந்த உலக ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பரிசை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பதை நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். ஒரு பரிசாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பரிசு இருக்கலாம். எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் எத்தனையோ பரிசுகளை உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ விலை உயர்ந்த பரிசுகள் இருக்கலாம். நல்ல காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு என்கிற மீட்பை கொடுத்து அந்த ரட்சிப்பை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நமக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த பரிசை பெற்றுக்கொண்டவர்கள்? அந்த பரிசை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி இந்த காலை வேளையில அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நான் பரிசை பெற்றுக்கொண்டேன், அதை இலவசமாய் பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேரை பார்த்தா gift கிடைச்சதா இல்லையானே தெரியல சிஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு அந்த gift உங்ககிட்ட இருக்குதா இல்லையா, இல்லை தொலைச்சிட்டோமா, இல்லை நிஜமாலுமே பெற்றுக்கொண்டோமா, பெற்றுக்கொண்டதை நம்ம அந்த கிஃப்டை என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், இல்லை அழகாக அப்படியே கபோர்டில் அப்படியே யாராவது gift கொடுத்தா என்ன பண்ணுவோம், அப்படியே கபோர்டில் வச்சுக்குவோம், இல்லைன்னா யூஸ் பண்ணுவோம். 2 கேட்டகரி இருக்குது. இப்போ தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை நாம் எப்படி வைத்து கொண்டு இருக்கிறோம்? இந்த ரட்சிப்பு எதற்கு கிடைக்கிறது? ஏன் இந்த ரட்சிப்பு? எதிலிருந்து தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார்? எப்படி இந்த சிறைச்சாலை காரனுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு வந்தது? இதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னா ரட்சிப்பு என்பது என்ன? இந்த மனு குலம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், இந்த மனு குலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், அது பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள், இந்த மனு குலத்தினுடைய ஜனங்கள் பாவத்திலிருந்து, அந்த பாவ தண்டனையிலிருந்து வரும்படியாய், அந்த நித்திய அழிவிலிருந்து வரும்படியாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாய் அது தேவ திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் ரட்சிப்பு ஒன்றை கொடுத்தார்? அது தேவ திட்டம், அது தேவ ஈவா இருக்கிறது. இந்த மனுக்குலம் முழுவதும் பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து, பாவ தண்டனையிலிருந்து மீட்கப்பட வேண்டியதற்கு தான் இந்த ரட்சிப்பு ஒன்றை தேவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அதை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அப்படி இந்த உலகத்தில் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே நபர், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த உலகத்தில் இருக்கிற பாவ தண்டனையிலிருந்து, நரகத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் மாத்திரம்தான் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவங்களிலிருந்து, பாவத்திற்கு உண்டான தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் அதில் தெளிவா இருக்கிறீங்க? இல்ல நான் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொன்று இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். பாவ மன்னிப்பு, சுத்தமான பரிசுத்தமான ரத்தம் சிந்துதல் இல்லாம இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு என்பதே கிடையாது. அந்த பரிசுத்தமான ரத்தத்தை, அந்த பரிசுத்தமான இரத்தத்தை அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தி அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அப்படி இந்த ரட்சிப்பை ஆண்டவர் எதிலிருந்து இந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது? மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இந்த ரட்சிப்பு எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்துனா, ஒன்று கடந்த கால பாவத்திலிருந்து மீட்கும்படியாய், இன்னொன்று
நிகழ்காலத்தில் இருக்கிற இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுபடும்படியாய், இன்னொன்று எதிர்காலத்திலே பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகும்படியாய், இந்த 3 காரியத்துக்காக தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அப்பனா ஏன் இந்த ரட்சிப்பு ஓவராலா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு தேவன் எதற்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த நரகத்திலிருந்து, இந்த உலக ஆசாபாசங்களிலிருந்து, இந்த உலக இச்சையிலிருந்து, இந்த உலக பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். வாசிக்கிறோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். கிருபையினாலே நம்ம ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை, விலைமதிப்பில்லாத விலையேற பெற்ற ஒரு ரட்சிப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளுகிறோமா? அந்த ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கிறோம்? அந்த ரட்சிப்பை ஒரு நாளிலே எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே, அந்த ரட்சிப்பை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? நாம் எப்படி அவருக்காக நடக்கிறோம்? எப்படி அவருக்காக செயல்படுகிறோம்? எப்படி அவருக்காக கிரியைகளிலே காண்பிக்கிறோம்? ஹல்லேலூயா. 2 விதமான ஜனங்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஒன்று ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று, ஞானஸ்தானத்தை எடுத்து, அபிஷேகத்தை பெற்று, ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் அங்கத்தினர்களாக இருப்பது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு. 2வது, ரட்சிக்கப்படாத, நம்மை சுற்றிலும் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கையில 3 விதமான ஒரு காரியங்கள் உண்டு. ஒன்று, அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும். ரட்சிப்பு என்பதே அவர்களுக்கு தெரியாது. இன்னொன்று, அவர்களுடைய இருதயம் இந்த உலக ஆசையிலும், உலக இச்சையிலும், உலக பாவத்திலும், உலக சிற்றின்பத்திலும். வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றம், அவனுடைய நினைவு நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கை குருடாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இருதயத்தில் பொல்லாப்பு காணப்படும். இன்னொன்று, தீத்து 3:3 வாசிக்கிறோம், முற்காலத்திலே. அப்படியானால் அவர்கள் பிரியமில்லாதவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், துர்க்குணம் உள்ளவர்களாய், பொறாமை நிறைந்தவர்களாய், இந்த உலக இன்பத்துக்கும் ஆசைக்கும் அடிமைப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு அங்கே எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கையிலே இவை எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. ஆமென். அப்ப இதையெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னான், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நபருக்கும் ரட்சிக்கப்படாத ஒருவருடைய வாழ்க்கைக்கும் இதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. பிசாசானவன், பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை எப்படி வைத்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் என்னை எப்படி ரட்சித்திருக்கிறார்? அந்த இலவசமான ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு, பரலோகத்திற்கு நேராய் நான் போகும்படிக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளில ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க? இங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கே சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கை அசைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில் அங்க வாசிக்கிறோம், சிறைச்சாலைக்காரன். வாசிக்கலாமா 27வது வசனத்தை? சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா, இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். நமக்கு தெரியும், இடம் அசைந்தது, கட்டுகள் கலன்று போனது, சிறை கதவுகள் என்ன செய்தது?
திறவுண்டது. இதை பார்த்த உடனே அங்கே சிறைச்சாலையினுடைய அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அங்கே தேவன் கொண்டு வந்தார். ஒரு பக்கம் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். கட்டுகள் கலண்டது. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை அங்கே வைத்திருந்தார். சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 28வது வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே நடந்த அத்தனை காரியங்களையும் பார்த்து திடீர்னு இடம் அசைகிறது, அஸ்திபாரம், திடீர்னு கதவுகள் எல்லாம் திறவுண்டு அங்கே காணப்படுகிறது. திடீர்னு அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் எல்லாம் கலன்று போன உடனே சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ச்சி. ஹல்லேலூயா. என்னடா திடீர்னு சத்தம், திடீர்னு பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயம், திடீர்னு கட்டுகள் எல்லாம் கலன்று காணப்படுகிறது, கதவெல்லாம் தானா திறக்குது. ஒரு பயம், ஒரு திகில் அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில அங்கே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் மிகுந்த சத்தமிட்டு, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று. அவன் என்ன செய்யறான், சுற்றி நடந்ததை பார்த்த உடனே அங்கே பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தை பார்த்த உடனே தன்னை ஏதோ நடக்குது, என்னமோ இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பயத்தில் நடுங்கி தன்னை தற்கொலை செய்து கொள்ள போகிறான். அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது, அவன் பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்யும்படி கொல்ல போனான். ஹல்லேலூயா. நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து தன்னை கொலை செய்து கொள்ளும்படி, தற்கொலை செய்து கொள்ளும்படி, தன் உயிரை மாய்த்து கொள்ளும்படி அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் அந்த காரியங்களை செய்ய போகிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள், சில அதிர்ச்சியான காரியங்கள், சில போராட்டங்கள், இதையெல்லாம் பார்த்து சில பயமும் திகிலும் வரும் பொழுது ஏன் நாம உயிர் வாழுகிறோம்? ஹல்லேலூயா. ஏன் இந்த பாதையில நம்ம கடந்து செல்லுகிறோம்? அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, தன்னை எப்படி நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. ஆவி கீது இருக்குதா, இல்லை பேய் கீது இருக்குதா சிறைச்சாலையில்? திடீர்னு கதவு திறவுண்டதே, ஆனால் அங்கே நடந்தது தெரியாது. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி பாடி துதித்து கொண்டு இருந்த பொழுது அங்கே அற்புதம் நடந்தது என்று. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் பாடி துதித்து தேவனை நாம் ஆராதிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, அற்புதத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை, அற்புதத்துக்காக யாரிடத்துலையும் போய் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை, அற்புதத்துக்காக யார்கிட்டையும் சிபாரிசு கடிதம் நீங்கள் போட வேண்டியதில்லை. நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அரை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உங்க பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வெளியங்கரமாய் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்க சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வந்தது. ஆமென். உடனே பவுல் சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ உனக்கு ஒரு தீங்கு செய்து கொள்ளாத. உடனே சிறைச்சாலைக்காரன் கேட்குறான், ஐயா ஆண்டவன்மாரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்குறோம் ஆண்டவரிடத்துல? ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டுட்டோம். எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல கேட்குறோம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்டது போல, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 31வது வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவை விசுவாசி. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்களும் உங்க வீட்டாரும் பாதுகாக்கப்பட வேண்டுமா? ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தேவனுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமா? கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஐயோ, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் கணவர் ரட்சிக்கப்படல, என் குடும்பம் ரட்சிக்கப்படல, ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளல. இருக்கட்டும், போகிறது போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும், உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படலையே, அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கலையே, ஆண்டவரை அறியலையே, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலையே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்க குடும்பத்தாரை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை
விசுவாசி. இன்னைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க குடும்பத்துல கர்த்தர் சில நன்மைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார், சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசி, நீ கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, ரட்சிப்பு இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் போல சில நேரங்களில் நடந்து கொள்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை முறை, எத்தனை நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் தான். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்க ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்கேயும் அதே பொறாமை, அதே பகை, அதே கோபம், அதே வைராக்கியம், அதே உலக சிற்றின்பம், அதே உலக ஆசை, உலகத்தோடு ஒத்து போகிறது, உலகத்தோடு இசைந்து போகிறது, அதே கீழ்ப்படியாம உலக இன்பத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பது. என்றைக்கு தான் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்ப போறோம்? ஹல்லேலூயா. ஆமென். அங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்துவை விசுவாசி. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது அதான், நீங்கள் விசுவாசிங்க. இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நீ விசுவாசி. நான் விசுவாசி, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனால் விசுவாசம் இல்லைங்க. அநேக நேரங்களில் அற்புதங்கள் தடைபடுகிறது, ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புத அடையாளங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலைக்காரன் ஒப்பு கொடுக்குறான். அங்கே பவுல் சொல்றார், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். விசுவாசித்தது மாத்திரமல்ல, சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் வசனத்தை கேட்கிற குடும்பமாய் இருந்தது, வசனத்தின்படி நடக்கிற ஒரு குடும்பமாய் இருந்தது, வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குடும்பமாய் இருந்தது. ஆமென். இத்தனைக்கும் அவன் ரட்சிக்கப்படாதவன். அப்போதான் அன்னைக்கு தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான், ஆண்டவரை விசுவாசிச்சு. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ரட்சிப்பை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருவது கிடையாது. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது, பிரசங்கத்தை கேட்கவே கஷ்டமாக இருக்குது, வசனத்தை எடுத்து வாசிக்க கஷ்டமாக இருக்குது. சொல்லும் பொழுது வசனத்தை யாரோ ஒருவர் எடுத்து வாசிக்கட்டும், யாரோ ஒருவர் ரீட் பண்ணட்டும், யாரோ ஒருவர் ஆமென் சொல்லட்டும். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவனும் அவன் வீட்டாரும் வசனத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களுடைய செவியை சாய்த்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை நாம் கேட்க ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம்? அந்த போதகத்தை நாம் எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? நிர்விசாரமாய் கேட்கிறோமா? இல்ல வசனத்தை படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல வசனத்தை போதகத்தை கேட்க விருப்பம் இல்லையா? இன்னைக்கு அநேக நேரங்களில் வசனத்தை எடுத்து வாசிப்பதிலே நம்முடைய வாழ்க்கையில நிர்விசாரம். ஆமென். ஒரு அதிகாரத்தை படிக்க எத்தனை நிமிஷம்? 4 நிமிஷம். ஆனால் இன்னைக்கு பல மணி நேரம் நம்ம வேலைக்காக செலவு செய்கிறோம், ஃபோனில் செலவு செய்கிறோம், நண்பர்களோடு பேசுவதிலே செலவு செய்கிறோம். சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்ததுமே அவனும் அவன் வீட்டாரும் வசனத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம போதகத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம்? ஐயோ போர் அடிக்குது, இது தெரிஞ்சது தானே இந்த வசனம், இதில் நம்மளுக்கு தெரியாதா? இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் கடந்துட்டு அப்புறம் பந்தி எடுத்துகிட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. சிறைச்சாலை காரணம் அவன் வீட்டாரும் பவுல் போதித்த வசனத்தை அவர்கள் கேட்டார்கள். கேட்ட உடனே ஞானஸ்தானம் எடுக்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரட்சிப்பு வந்த உடனே வசனத்தை கேட்க அந்த ஆவலை கர்த்தர் கொடுப்பார். அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே அடுத்த மூவிங் என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஒருவேளை இத்தனை நாட்களா நான் சபைக்கு வருகிறேன், ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற,
இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் ஞானஸ்தானம் மாத்திரம் எடுக்கலையா? எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் எடுப்பது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனும் அவன் வீட்டாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் இருந்தார்கள். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். வசனம் 33 பார்க்கிறோம், மேலும் ராத்திரியில அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை என்ன செய்கிறான்? ஊழியக்காரருடைய காயங்களை என்ன செய்கிறான் அந்த சிறைச்சாலைக்காரன்? ஆமென். ரட்சிப்பு கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக தாழ்மை வந்துருச்சு, பணிவிடை செய்கிற அந்த ஒரு பக்குவம் வந்துருச்சு. இன்னைக்கு ரட்சிப்பு இருக்கிறது, தாழ்மை இல்லை. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாழ்மை கிடையாது. ஒரு காரியத்தை பணிந்து செய்வதில் ஒரு தாழ்மை, ஒரு நபரிடத்தில் பேசும் பொழுது ஒரு தாழ்மை, பேச்சிலேயே ஒரு பெருமை, ஒரு பிரஸ்டீஜ். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கிடைச்ச உடனே வசனத்தை கேட்டான். உடனே பவுலினுடைய அந்த காயங்கள், அந்த கட்டப்பட்டிருந்த அந்த கரங்கள் கால்களிலே கட்டப்பட்டிருந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த காயங்களிலே அவன் என்ன செய்கிறான்? கழுவுகிறான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்குள்ளாகவும் அந்த தாழ்மையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இங்கே பெருமை பாராட்டி கொள்ள, என்னை மேன்மைப்படுத்த ஒன்றுமல்ல. வாசிக்கிறோம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என் வாழ்க்கையில மேன்மைப்படுத்த, பெருமையாய் பேசிக்கொள்ள, என் படிப்பையோ என் திறமையையோ என் சம்பாத்தியத்தையோ என் வீட்டையோ என் தாளந்தையோ எனக்கு உண்டான யாவற்றையோ பெருமைப்படுத்திக் கொள்ள எனக்கு ஒன்றுமே இல்லை. அவன் சிறைச்சாலைக்காரன் தலைவனாய் இருக்கிறான். நான் ஒரு சிறைச்சாலைக்காரன் தலைவன் என்கிற அந்த பெருமை இல்லை. ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்திலேயே வசனத்தை கேட்டு அந்த ஊழியக்காரனுடைய பவுலினுடைய பவுல் சீலாவினுடைய காயங்களை கழுவுகிறவனாய் அங்கே பணிவிடைக்காரனாய் மாறினான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு கீழே உள்ள வசனத்தில் பார்க்கிறோம், அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே என்ன செஞ்சாங்க? ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. 34வது வசனத்தில் பார்க்கிறோம், பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தான். ரட்சிப்பு வந்தோடனே என்ன வந்துருச்சு? எல்லாம் சிரிங்களேன் கொஞ்சம். ஹல்லேலூயா. ஆமென். 35 வயசுலையும் சரி, 65 வயசுலையும் சரி, வசனத்தை பிரசங்கிப்பதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஹல்லேலூயா. அது என்னமோ தேவன் அப்படியே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஒரு கண்டிப்பாய் பிரசங்கிக்கிற வசனத்தில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாத அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. வேற வழியே இல்லை, பிரசங்கித்து தான் ஆக வேண்டும். மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு பிரசங்கிப்பதல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு பிரசங்கிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா உங்க முகத்தை சிரிங்க பார்க்கலாம்? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சிரிங்க பார்க்கலாம். உங்க முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லை, ரட்சிப்பு இல்லைன்றவங்க தான் உம்முன்னு இருப்பாங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க நல்ல முகமலர்ச்சியோடு, அந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் மனமகிழ்ச்சியா இருந்தது. ஆமென். எங்க பல பேர் முகத்துல சிரிப்பையே காணோம். ஆமென். சிறைச்சாலைக்காரன் மாத்திரம் இல்லை, அவன் குடும்பம் முழுவதும் மனமகிழ்ச்சியா இருந்தாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு நம்ம, ஆனால் மனமகிழ்ச்சி மாத்திரம் இல்லையே. அதை ஏன் கேட்குறீங்க? ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வாரமாக நல்ல நெயில், இது என்ன சொல்லுவாங்க, நகை சுத்தியா, அப்பா எங்கெங்கேயோ தட்டுது தெரியாத இடத்துலலாம். ஐயோ ஐயோ உயிர் போகுது, வலி, பயங்கர வலி. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது. சின்ன சின்ன அடி இருக்க தான் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில். சில பாதைகளை நம்ம கடந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம ரட்சிப்பை மறக்க மாட்டோம். ஆமென். இப்போ எல்லாரும் முகமலர்ச்சியோடு, ரட்சிப்பை பெற்றவங்க மாத்திரம் சிரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றவன் மனமகிழ்ச்சியாய் இருப்பான், அவன் குடும்பம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும். எது இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்கிறதோ இல்லையோ, என்ன இருக்குதோ இல்லையோ, இது இல்லை அது இல்லைன்னு ரட்சிக்கப்பட்டவன் ஒரு நாள் குறை சொல்லவே மாட்டான். இது ஆண்டவர் தரலையே, அது ஆண்டவர் தரலையே, நிச்சயம் தருவாரு. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து
வைத்திருக்கிறவைகளை உங்கள் கண்கள் காணும். அதை விட்டுட்டு ரட்சிப்பை மறந்துட்டு சோகமா உட்கார்ந்துட்டு கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துட்டு எதுக்கு வர சிஸ்டர் பிரதரையும் பார்த்து அப்படியே முறைச்சிட்டே போகிறது. அவங்க நினைப்பாங்க இவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல. அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் அவங்கள யோசிக்க வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பார்க்குற சகோதர சகோதரிகளிடத்தில் பிரைஸ் லார்ட் சொல்லும்போது நல்லா சிரிச்சுட்டே சொல்லணும். அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு. கர்த்தர் கொடுத்த அந்த மனமகிழ்ச்சி. பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டுதான். என்றைக்கு அவர் என்னை ரட்சித்தாரோ ஒரு மன மகிழ்ச்சி என் இருதயத்தில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில். ஒன்று நடக்கலைன்னா ஆண்டவரை போட்டு திட்டிடுறோம். ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்யலைன்னா அவ்வளோதான், வாக்குத்தத்தம் அவ்வளோதான், புஷ் ஆயிடுச்சு. வாக்குத்தத்தெல்லாம் புஷ் ஆகாது. இன்றைக்கி தானே காலையில் பாடணும், வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் பாடுனீங்க, நல்லா தான். ஆனால் சிரிச்சுட்டே பாடலையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனமகிழ்ச்சியோடு நம்ம பாடணும்? ரட்சிப்பை பெற்ற ஒருவனுடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருக்கணும். உருன்னு இருக்கக்கூடாது. உரு நல்லா பைபிள் தூக்கிட்டு வரக்கூடாது. உம்மு நல்லா வந்து கையை கட்டிட்டு உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாராட்டின அந்த கிருபை. ஹல்லேலூயா. பாதுகாப்போடு இருக்கிறோம். ஆமென். ஏதாவது பிரச்சனைனா வயநாடை யோசிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன பலவீனம், சின்ன சின்ன போராட்டம், ஹல்லேலூயா, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும். ஆமென். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். அங்கே ஒருவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது போதும். ஹல்லேலூயா. அங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல பார்த்தோம், சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இங்க ஆண்டவர் சகேயுவுக்கு சொல்றாரு, நீ விசுவாசி அல்ல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு. ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை சொன்னார் தெரியுமா? இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? அவன் ஆண்டவரை தேடினதினாலே. ஹல்லேலூயா. அதற்கு மேலே உள்ள சம்பவத்தில் அங்கே பார்க்கிறோம், 1வது வசனத்திலிருந்து அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில். இந்த சகேயு எப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறாரு? ஆயக்காரன். ஆயக்காரனுக்கு தலைவன் அவன். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பணக்காரன். ஆமென். அவன்லாம் இயேசுவை தேடுனதை பார்க்குறப்ப நம்மெல்லாம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயு. 2 பொசிஷன். ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன், லீடர்ஷிப்பில் இருக்கிற ஒரு மனுஷன். 2வது அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரன். அது எப்படி பணக்காரனானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் எல்லாம் மனம் திரும்புவார்களாக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார். நம்மளாம் சாபம் கொடுக்க வேண்டியதில்லை. இவனுங்கெல்லாம் பரலோகத்துக்கே வரமாட்டானுங்க அப்படின்னாலும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவரே சொல்லிட்டார், அரிதுன்ட்டார். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து விசனப்படவோ ஐயோ இப்படியெல்லாம் செய்கிறார்களே அப்படின்னெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சகேயு தலைவனாய் இருக்கிறான், ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவரை வகை தேடுகிறான். எதுக்கு வகை தேடுறான்? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த சிஸ்டர் என்ன இப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், இந்த பிரதர் என்ன ஒரு மாதிரி போகிறாரு, ஒரு மாதிரி வர்றாரு, இன்னும் ஒரு மைண்ட்லேயே இருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லை யாராவது கூட முட்டிருச்சா, அதை ஏதாவது கண்டுபிடிக்கணும். அப்படியெல்லாம் வகை தேடி சகேயு சுற்றி திரியலை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த சகேயு வகை தேடுகிறான். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கு உலகத்தான் கூட பரவாயில்ல,
அடுத்தவன் விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதே இல்லை. அடுத்த வீட்டில் என்ன நிலநடுக்கமே வந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள் தான் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். ஆனால் சகேயு அப்படி இல்லைங்க. ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடி பார்த்து கொண்டிருந்தவன். அவன் குள்ளனானபடியால் அவனுக்கு இருக்கிற ஒரு குறை என்ன? இது சண்டே கிளாஸ் ஸ்டோரி, நீங்கள் பைபிளை பார்க்காமையே சொல்லலாம். சோத்திரம். அவன் குள்ளனானபடினால். ஆமென். நான் குள்ளமாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு வர முடியாது, என்னை கிண்டல் பண்ணுவாங்க, என்னை கேலி பண்ணுவாங்க. நான் குள்ளமாக இருக்கிறேன், என்னால் கையை தூக்கி ஆராதிக்க முடியாது. நான் குள்ளமாக இருக்கிறேன், என்னால் எட்டி பார்க்க முடியாது. நான் குள்ளமாக இருக்கிறேன், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. குள்ளமாக இருக்கிற பைபிள் இதெல்லாம் நம்ம குள்ளமாக இருந்தோம்னா கண்டிப்பாக சொல்லுவோம். நான் குள்ளமாக இருக்கிறேன், அதனால் பைபிள் படிக்க முடியல. நான் குள்ளமாக இருக்கிறேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல. அவன் குள்ளனானபடியினால், அந்த அதிகாரத்தில் வாசிக்கலாமா? ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், 4வது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. ஹல்லேலூயா. சகேயு எப்படி ஆண்டவரை தேடுறாரு பாருங்க. குள்ளமாக இருக்கிறாரு, தன்னால் ஒன்றும் முடியலை, ஆண்டவரை ஜனக்கூட்டத்தில் பார்க்க முடியலை. அவர் போகும் வழியில், அவர் போகிறதுக்கு முன்னாடியே போகிறாரு சகேயு. ஆண்டவர் இங்கே வந்துடுவார், 6:30 வந்துடுவார். 6:45 6:30 7 o'clock பிஃபோரே ஆண்டவர் இங்கே வந்துடுவார். ஆமாம். நம்ம எத்தனை மணிக்கு வர்றோம்? ஹல்லேலூயா. நம்ம எத்தனை மணிக்கு வர்றோம்? ஒரு 3 பாட்டு முடியட்டும், டேனியல் பிரதர் பாடி முடிக்கட்டும், அப்புறம் சிஸ்டர் கொஞ்சம் நேரம் எடுப்பாங்க, அதுவும் முடியட்டும். கரெக்டாக பிரசங்கத்துக்கு போயிடலாம், இல்லை சங்கீத வாசிக்கிறப்ப போயிடலாம், இல்லை மெல்ல பொறுமையாக தான் போனால் என்ன, எப்பயும் போல் நடக்கிறது தானே நடக்குது. எப்பயும் போல் நடக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பயும் போல தான் இருக்கும், வெறுமையாக தான் இருக்கும். எத்தனை ஆராதனை அட்டன் பண்ணாலும் வெறுமையாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய மகிமையை உணரணும், அவருடைய பிரசனத்தை உணரணும், அவர் என்னோடு கூட பேசணும். யாரு கூட பேசுகிறாரோ இல்லையோ அவர் ஏன் கூட பேசணும், அவர் வார்த்தை எனக்கு நேராக வரணும்னு என்ற வாஞ்சையோடு எத்தனை பேர் வர்றோம்? சர்ச்சுக்கு வரலைன்னா வேலை போயிடும், சர்ச்சுக்கு வரலைன்னா நாசமாக போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே சர்ச்சுக்கு வர்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசத்தை பார்ப்பதே இல்லைங்க. ஏழை பணக்காரன், இருக்கிறவன் இல்லாதவன், முடியறவங்க முடியாதவங்க, இதெல்லாம் ஆண்டவரிடத்துல பட்சபாதமே கிடையாது. ஆனால் இந்த சகேயு தான் குள்ளனானபடியினால் பார்க்க முடியல ஆண்டவரை. அவன் என்ன செய்கிறான்? அவருக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நம்ம ஏறுறோமா? இங்கே இருக்கிற படியை ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூட்டு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. ஆனால் இயேசுவை பார்க்கும்படியாய் காட்டத்தி மரத்திலேயே ஏறுறாரு சகேயு. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுனாதாங்க ரட்சிப்பு. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது தான் ரட்சிப்பு. நம்ம எந்த அளவு ஆண்டவர் தேடுறோமோ அப்பதான் அவர் நம்ம வீட்டுக்கு வருவார். ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் வர்றது வராதது இங்கே ஒரு பெரிய மேட்ரே இல்லை, விஷயமே கிடையாது. நம்ம எப்படி தேடுகிறோம் என்பது தான் விஷயம். எப்படி நம்ம அவரை தேடி கொண்டு இருக்கிறோம்? ஓடுறோமா? பார்க்க வகை தேடுகிறோமா? மரத்து மேலே ஏறுறோமா? 2 ஃப்ளோராக இருந்தாலும் சர்ச்சுக்கு ஏறி வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சகேயு இயேசுவை பார்க்கும்படியாய் வகை தேடினவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை எந்த அளவுக்கு நம்ம பார்க்க விரும்புகிறோம், எந்த அளவுக்கு அவரை தேடுறோம்? ஒரு 50%, ஒரு 40%, ஒரு 60%, இன்னைக்கு பர்சன்டேஜ் கணக்கில் தான் இருக்குது. 100% நம்ம ஆண்டவரை தேடுறோமா? 100% நம்ம ஆண்டவரை வாஞ்சிக்கிறோமா? அவரை பார்க்க விரும்புகிறோமா? அவர் அந்த வார்த்தையை கேட்க விரும்புகிறோமா? அவர் எப்படிப்பட்டவரோ என்று ருசித்து பார்க்க நம்ம விரும்புகிறோமா? ஹல்லேலூயா. இந்த சகேயு அப்படிப்பட்டவனாக இருந்தான். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை, இயேசு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தாச்சு சகேயு. இப்போ இயேசு அந்த இடத்துக்கு வர்றார். ஆமென். என்றைக்கு சகேயுவுக்கு நான் எப்படிப்பட்டவன், எந்த நிலைமையில் இருக்கேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. ஐயோ நான் ஒரு பாவியான மனுஷன், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், நான் எப்படி திருவிருந்து எடுக்கிறது, எப்படி சர்ச்சுக்கு போகிறது? ஆண்டவர் மன்னிக்க தான் அவர் வந்தார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க தான் அவர் உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம எந்த நிலைமை, எந்த சூழ்நிலை, நம்ம ஹைட்டா குள்ளமா
கருப்பா சிகப்பா, பணக்காரனா ஏழையா, இல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனா ஐஸ்வர்யம் இல்லாதவனா, எப்படிப்பட்டவன், நான் பாவியா இருக்கிறேன், நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் எப்படி இயேசுவை தேடுகிறேன் என்பதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில எவ்வளவு மணி நேரம் இயேசுவை தேடுகிறேன், எவ்வளவு மணி நேரம் அவருடைய பாதத்தில் நான் உட்காருகிறேன், எவ்வளவு மணி நேரம் நான் வேதத்தை வாசிக்கிறேன், எவ்வளவு மணி நேரம் அவரோடு கூட உறவாடுகிறேன், எவ்வளவு மணி நேரம் அவரோடு கூட நான் பேசுகிறேன், எப்படி நான் ஆலயத்துக்கு அவரை தேடி வர்றேன், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பார்க்க நான் வர்றேனா, ஓ சபைக்கு வருகிறேனா, இல்ல ஏனோ தானோ என்று இருக்கிறேனா? ஹல்லேலூயா. சாக்கு போக்கு ஒரு நாள் சகேயு சொல்லல, தன்னுடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டல, தன்னுடைய பலவீனத்தை காரணம் சொல்லல, தன்னுடைய போராட்டத்தை காரணம் சொல்லல, தான் ஒரு பாவிய அப்படின்ற அந்த காரணத்தை அவன் சொல்லல. நான் எப்படி இன்னைக்கு காரணம், இஷ்யூஸ், சாக்கு போக்கு நம்ம இடத்துல அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்ன மாதிரி சாக்கு போக்குகள் இன்னைக்கு ஆண்டருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாக்கு. ஆமென். ஆண்டருடைய காரியத்தில், கர்த்தருடைய காரியத்தில், சபை காரியத்தில் சாக்கு போக்கு ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியே இருந்தால் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கே வர முடியாத மாதிரி ஆண்டவர் பண்ணு நடந்தால் எப்படி இருக்கும்? எழும்பவே முடியல என்னால். நடக்கும்போதே நம்ம வர மாட்டேங்கிறோம், நடக்கும்போதே சில ப்ரேயர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் எங்கெங்கேயோ போகிறோம், நம்ம பைக் எடுத்துகிட்டு பஸ் ஏறி எங்கெங்கேயோ போகிறோம், நம்முடைய தேவைகளுக்காக போகிறோம், ஒரு ஜெபங்களுக்காக ஆண்டவரை தேடி நம்ம வருகிறோமா, ஆண்டவரை பார்க்க வருகிறோமா? அப்புறம் முடியாத சூழ்நிலையில் நம்ம எப்படி வருவோம்? அது இன்னும் சௌரியம். ஹல்லேலூயா. நம்ம கை கால் நல்லா இருக்கும் பொழுதே நம்ம ஆண்டவரை தேடுகிறது இல்லை, சில நேரங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருகிறது கிடையாது. ஆமென். நம்ம முடியாத சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. இங்கே சகேயு தன்னுடைய குறைகளை பொருட்படுத்தலை, ஆண்டவரை தேடினான். ஹல்லேலூயா. அவன் தேடினதை பார்த்துட்டு ஆண்டவர் காட்டத்தி மரத்தின் கீழே வந்து ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி வா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னைக்கு அவரை தேடுகிறோமோ, என்னைக்கு அவரை வாஞ்சிக்கிறோமோ, என்னைக்கு அவரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, என்னைக்கு அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு நினைக்கிறோமோ, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு மூச்சு விடுறப்பெல்லாம் சொல்றோமோ, அப்ப அவர் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருப்பாரு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஏசப்பா, கொஞ்ச நேரம் டிவியில சினிமா, டிவியில பாட்டு, பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கிறது கிடையாது, பிள்ளைகளை ஜெபத்தில் வழி நடத்துகிறது கிடையாது, ஏன்னா நாமே சரியா ஜெபிக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இயேசு எப்படி வர முடியும்? என்றைக்கு அவரை தேடுகிறோமோ, என்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடுகிறோமோ, என்றைக்கு தாவீதின் குமாரனே என்று ஓ சத்தத்தை உயர்த்தி ஓ அவரை தேடுகிறோமோ, அன்றைக்கு அவர் உங்க வீட்டில் நீங்க கூப்பிடலைனாலும் அவர் வர்றேன்னு சொல்லுவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சகேயுவை பார்த்து அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிதானே இங்க போடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் குடும்பத்தில் இயேசு தங்கணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. சகேயுனுடைய வீட்டிற்கு இயேசு போனார். ஹல்லேலூயா. இயேசு அந்த வீட்டிற்குள்ளே வந்த உடனே அவனுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பு, சகேயுவுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பு வந்தது. 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். எப்படி இந்த சந்தோஷம் வந்துச்சு? இயேசு வந்த உடனே, இயேசு கூட நின்ன உடனே அங்க சந்தோஷம், அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு. இப்ப சிரிச்சுட்டே சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அங்க சொன்ன மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்ப ரட்சிப்பு எனக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும், எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும், இயேசு என் குடும்பத்திற்குள்ளாய் வரும் பொழுது அதற்கு ஈடு இணையே இல்லை. அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு இருந்த சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, கணவர்மார்கள், ஸ்திரீகள்,
வாலிப பிள்ளைகளுக்கு எதில் சந்தோஷம்? உங்களுக்கு இயேசு தான் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், சந்தோஷமாய் அவரை என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு. ஹல்லேலூயா. சொல்கிற பாதியை ரட்சிப்பு வந்தோடனே பாவம் வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. இயேசு வந்தோடனே அங்கே அந்த வீட்டில் தேவையில்லாத காரியங்கள் வெளியேறிடும். மூன்றாவது நபர்கள் வெளியே போயிடுவாங்க. தேவையில்லாத சில கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், குடும்பத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், என்றைக்கு இயேசு வந்தாரோ அந்த வீடு சுத்தமாக்கப்பட்டது, அந்த வீடு பரிசுத்தமாக்கப்பட்டது. அவன் பாவியாய் இருந்த அவனுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு என் குடும்பத்துக்குள்ளாக, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் வீட்டிற்குள்ளாக இயேசு வந்துட்டாருன்னா அவர் விரும்பாத அத்தனை காரியங்களும் வெளியேறும். ஹல்லேலூயா. ஆமென். குடும்ப ஜெபம் பண்ணி எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு? கணவன், மனைவி, பிள்ளைங்க, எத்தனை நாட்கள் குடும்ப ஜெபம் நம்ம பண்ணலை? அப்புறம் எப்படி இயேசு உலாவுவார் அந்த வீட்டில்? இயேசு எப்படி அந்த வீட்டில் உட்கார முடியும்? ஹல்லேலூயா. இன்னும் எப்படி ஆசீர்வாதம் வரும் வீட்டில்? ஹல்லேலூயா. இயேசு அந்த வீட்டிற்குள்ளே போன உடனே ஒரு ரட்சிப்பு இவனுக்குள்ளாக. அவன் தன் வாயினால் அறிக்கை எடுக்கிறான், ஆஸ்திகள் பாதியை நான் என்ன செய்கிறேன்? ஹல்லேலூயா. எதையாச்சும் வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையா? இதுதாங்க ரட்சிப்பு. ஒருவருடைய இதை அபகரித்துக் கொள்வது அல்ல, ஒருவர் மீது பொறாமைப்படுவது அல்ல, கோபத்தை, வைராக்கியத்தை வைத்துக் கொண்டிருப்பது அல்ல, பாவத்தை செய்து கொண்டிருப்பது ஒரு முழுமையான ரட்சிப்பு அல்ல. என்றைக்கு இயேசு என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரோ இதெல்லாம் வெளியில அவுட்புட். ஹல்லேலூயா. இயேசு உள்ள இன்புட்டா வரும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அவுட்புட்டா வெளியே போயிடும். ஹல்லேலூயா. சில எரர்ஸ் இருக்கு, அதை டெலீட் பண்ணியே ஆகணும், சிஸ்டம்ல பண்ற மாதிரி. இயேசு சகேயுனுடைய வாழ்க்கையில வந்தவொடனே அவனுடைய சாபம் மாறிச்சு, அவனுடைய பாவம் மாறிச்சு, அவனுக்கு இருந்த எல்லா சூழ்நிலைகள் மாறினது, அவனுடைய நெருக்கங்கள் மாறினது, குற்ற உணர்ச்சி மாறினது. இயேசு அவனுடைய இருதயத்திற்குள்ள வந்த உடனே யாரையெல்லாம் அநியாயமா ஏமாற்றினானோ அந்த குற்ற உணர்ச்சி மாறினது. ஒரு ரட்சிப்பு சகேயுனுடைய வீட்டுக்குள்ளாக வந்தது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இவனும் ஆபிரகாமுக்கு. அப்படி போடுங்க. ஹல்லேலூயா. என்றைக்கு ரட்சிப்பு நமக்குள்ள வந்துருச்சோ அப்பவே அவருக்கு நம்ம பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குமாரன் அப்படின்னா இயேசுவுக்கு பிள்ளை தான், தாவீதின் வம்சம். ஹல்லேலூயா. புறஜாதி, அவங்க இவங்க, இந்த இனம் அந்த மொழி, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்படின்னா சகேயு ஆண்டவரை தேடும் பொழுது அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். அவனுடைய வீட்டிற்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு நம்முடைய வீட்டில் சில நேரங்களில் ரட்சிப்பு இல்லை. என்னங்க ரட்சிப்பே இல்லைன்றீங்க? ரட்சிப்பு இருக்கிற வீட்டுக்கும் ரட்சிப்பு இல்லாத வீட்டுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். ஹல்லேலூயா. சில இடத்துக்கு போகும் பொழுது பரவாயில்ல, நல்லா ஜெபிக்கலான்னு தோணும். ஒருவேளை அந்த குடும்பம் நல்லா ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கலாம். சில நேரம் போகும்போது அப்படியே கோபமாக வரும். ஏன்னா அங்கே எல்லாம் கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டே ஒருவேளை இருப்பாங்க போல். ஹல்லேலூயா. சில இடத்துல போகும்போது நல்ல தூக்கம் வரும், நல்லா தூங்கி தூங்கி எந்திரிப்பாங்க போல். ஹல்லேலூயா. ஐயோ இயேசுவே கர்த்தாவே, எங்கள் பாடு இருக்கே, சோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சகேவினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் போகும் பொழுது அங்கே ஒரு ரட்சிப்பு. ஆண்டவர் சொல்றார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இதை விசுவாசிக்கிற உங்கள் வீட்டில் கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்றைக்கு அவரை தேடுகிறோமோ, முதலாவது விசுவாசிக்கும் பொழுது சிறைச்சாலைக்காரன் அவரை விசுவாசித்தான், ரெண்டாவது சகேயு அவரை தேடினான். இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் அழகா சேவ்டு அப்படின்னு போட்டிருக்குங்க. ஹல்லேலூயா. பாதுகாக்கப்படுவோம். இயேசுவின் ரட்சிப்பு, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு
நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க அவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அங்க 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அவர் வந்தார் என்று சொன்னார், இழந்து போனதை தேடவோ ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்களும் மாத்திரம் நானும் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் அல்ல, இந்த மனுக்குலம் முழுவதும் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய், இந்த இழந்து போன ஜனங்களை தேடும்படியாய், அவர்களை ரட்சிக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம கடமை போய் சொல்லணும். ஹல்லேலூயா. நாம் பெற்ற ரட்சிப்பை என்ன செய்யணும்? ஓகே. அப்ப சிறைச்சாலைக்காரன் விசுவாசித்தான், சகேயு தேடினான், அவன் குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? விசுவாசிக்க போகிறோமா? அவரை தேட போகிறோமா? அப்படின்னா ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது 3 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை இன்றைக்கி பேச ஒரு ஏவுதலே கிடையாது. காரு வரும், பைக் வரும். ஆண்டவர் சொல்லிட்டார், அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அவங்க கேட்காமையே தருவேன்னு சொல்லிட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பேசு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு உங்களுக்குள்ளாக வரும் பொழுது 3 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உலக ஆசீர்வாதம் வேணுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலக ஆசீர்வாதம்னா இங்கே இருந்துட வேண்டியதான். ரகசிய வருகையிலையும் போக மாட்டோம், ரத்த சாட்சியாகவும் நம்ம சோத்துறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் வரும் போகும் இருக்கும். ஒரு 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 லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஹல்லேலூயா. எவ்வளோ கற்பனை கோட்டை நம்ம கட்டி வச்சுருந்தாலும் ஒரு லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்தால் போதும், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மை நரகத்திற்கு போக விடாமல் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். ஒரு 3 விதமான ஆசீர்வாதம் ரட்சிப்பு எனக்குள்ளாக வரும் பொழுது ஒரு 3 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். முதலாவது யோவான் 1:12 வசனம், புதிய உறவு. சொல்லுங்க பார்க்கலாம். புதிய உறவு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய உறவு தேவனோடு, தேவனுடன் ஒரு புதிய உறவு. என்ன உறவு? வாசிக்கலாமா அந்த வசனத்தை? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகள். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு புதிய உறவை ஆண்டவர் தருகிறார். எங்கேயோ நம்ம கிடந்தோம், பாவத்தில் சேற்றில் கிடந்தோம், முற்காலத்தில் எப்படியோ கிடந்தோம், நம்ம ஆண்டவரை அறியாதபடி கிடந்தோம், பாவ சேற்றில் உலக பிரகாரமான விக்கிரக வாழ்க்கையில் நம்ம கிடந்தோம். என்னைக்கு ரட்சிப்பு வந்ததோ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஒரு புதிய உறவு என்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் 2 கொரிந்தியர் 5:17 வசனம், ஒரு புதிய மனுஷன். ஹல்லேலூயா. என்றைக்கு அவர் நம்மை ரட்சித்தாரோ, என்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறினமோ, என்றைக்கு அவருடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றோமோ, அப்பொழுது உள்ளான மனுஷன், அந்த பழைய மனுஷன் போயிட்டான், புதிய மனுஷனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளான புதிய மனுஷனை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் புதிய சிருஷ்டி, புதிய மனுஷன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட நான் புதிய மனுஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழைய மனுஷன் உள்ள இருக்கானோ? ஹல்லேலூயா. பழைய ஆள் உள்ள இருக்கிறாங்களோ? கோபம் வரும் பொழுது பழைய ஆள் வெளியே வர்றாங்களோ? அப்படின்னா ரட்சிப்பு சரியா இல்லை. ஆமென். ரட்சிப்பு அப்படியே இப்படி இருக்கு, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லை, முழுமையான ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ரட்சிப்பு வரும் பொழுது புதிய மனுஷன். ஹல்லேலூயா. புதிய மனுஷனாக நம்ம மாறுகிறோம். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன், பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். ஞானஸ்தானம் பெரும்பொழுதே புதிய மனுஷன் என்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, ரட்சிப்பிற்கு பிற்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒரு புதிய பாதை. ஹல்லேலூயா. ஏதோ பாதையில் நான் போயிட்டு இருந்தேன். எபிரேயர் 12:1 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஹல்லேலூயா.
ரட்சிப்பிற்கு பிற்பாடு ஒரு புதிய பாதை. அது எப்படிப்பட்ட பாதை தெரியுங்களா? இதுவரைக்கும் போயிட்டு இருந்த பாதை அல்ல, அசுத்தமான பாதை அல்ல, விக்கிரக பாதை அல்ல, அடிமைத்தனத்தின் பாதை அல்ல, ஓ ஹல்லேலூயா, நெருக்கத்தின் பாதை அல்ல. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், என்னை சுற்றிலும் பாரமான இந்த பிரபஞ்சத்திற்குரிய எத்தனை பாரமான காரியங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு புதிய பாதையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில நான் போகல நீங்க நினைக்கிறீங்களா? ஓ, ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அப்படிப்பட்ட பாதை இல்லை, ஓ கடினமான ஒரு பாதை. இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய உறவை கொடுக்கிறார். ஓ, புதிய மனுஷனை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு புதிய பாதையில கர்த்தர் நடத்தி செல்லுகிறார். இதுவரைக்கும் போன பாதை இல்ல, ஓ தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் நடந்து வந்த பாதை அல்ல. இனி ஒரு ரட்சிப்பின் பாதையின் வழியாய், ஒரு புதிய பாதையின் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஓ பாரங்களை இறக்கிட்டு, ஓ சோர்வுகளை விட்டுட்டு, ஓ நெருக்கங்களை விட்டுட்டு, ஓ போராட்டங்களை விட்டுட்டு இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு பாதை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த அனுபவம் வேணும். ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். அப்படின்னா ரட்சிப்பு நமக்குள்ள வரும் பொழுது இந்த பாரமா இருக்கிற எதெல்லாம் நீங்க பாரம்னு நினைக்கிறீங்க, இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. பாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எதுன்னு பாருங்க. ஆண்டவரை குறித்து பாரம் இருக்கா? மறுபடியும் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கே வரேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் போலன்ற பாரம் இருக்கா? ஐயோ ஆண்டவரே, இந்த பிரச்சனையே இப்படி இருக்குதே ஆண்டவரே, இதை எப்படி முடிப்போன்னு தெரியல, இதை எப்படி செய்வோம், இதுதான் பாரம். இந்த பாரத்தை இறக்கிட்டு இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு பாரம். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு புதிய பாதை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்திற்குள்ளாக வந்தவங்க ஒரு நாள் இந்த உலகத்தின் பாதையை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. ஏனால் என்ன பவுல் சொன்னது போல, உயர்வானாலோ தாழ்வானாலோ, பசியோ ஓ பட்டினியோ, நிர்வாணமோ நாசமோ மோசமோ, ஓ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த சிந்தை இருக்குமானால், அந்த உணர்வு இருக்குமானால், ஓ ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளாக அந்த வைராக்கியம் இருக்குமானால், இயேசுவை நோக்கி ஓடுகிற அந்த பாதையில மாத்திரம் தான் நம்ம போவோம். ஓ இடையில வர்ற, ஓ கிராஸ் பண்ற, அது எந்த சூழ்நிலை எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம அதை கன்சிடர் பண்ணவே மாட்டோம். இயேசுவை நோக்கி ஓடுகிற அந்த புதிய பாதைக்குள்ளாக மாத்திரம் தான் நம்ம போவோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா ரட்சிக்கப்படும் பொழுது, ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதத்தை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நம்மளை பொறுத்தளவு ஆசீர்வாதம்னா நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறோம், அதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த பாதைக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, நிச்சயமாக நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஓ இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்தில் நடந்தது போல, இங்கே சகேயுனுடைய வீட்டிலே நடந்தது போல, நாம் விசுவாசித்து அவரை தேடும் பொழுது நிச்சயமாக எதெல்லாம் ரட்சிப்பு இல்லையோ கர்த்தர் இந்த மாதத்திலே ரட்சிப்பை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழும்பி நிற்கலாமா? நாம் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே என்னை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஓ சகேயுவை போல நான் தேடும்படியாய், என்னுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நான் அவரை தேடுகிற மகனாய் மகளாய், ஓ விசுவாசிக்கிற மகனாய் மகளாய், என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிற மகனாய் மகளாய், ஓ எல்லாரும் 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, இந்த மாதத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னார். என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னார். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு, ஒரு முழுமையான அரைகுறையான ரட்சிப்பு அல்ல, ஒரு முழுமையான நிச்சயம்.
ஹalleluya. ஒரு முழுமையான ரட்சிப்பு எனக்குள்ளாக வர வேண்டும். ஓ ஹalleluya. ஓ நான் பாடலை பாடுவது, ஆராதிப்பது, ஓ சபைக்கு வருவது, ஓ காணிக்கைகளை செலுத்துவது, இது முழுமையான ரட்சிப்பு அல்ல. இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ரட்சிப்பு. ஓ ரட்சிப்பு என்றாலே ஒரு மனம் திரும்புதல். ஹalleluya. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படுதல். ஓ எல்லா ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே, ஓ ஹalleluya, எல்லாரும் சொல்லி கேட்போமா? ஓ சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல, சிறைச்சாலை குடும்பத்தானுடைய வீட்டிலே ரட்சிப்பு வந்தது போல, ஓ ஹalleluya, என் வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை முழுமையாய் தாருங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் தாருங்க ஆண்டவரே. ஓ ஒருவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு முழுமையாய் இருக்கும் என்று சொன்னார், அவனுடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியாய் இருக்கும். ஓ சந்தோஷமா இருக்கும். ஓ அநேகருடைய குடும்பத்தில், அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லை. ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிற, அவரை நேசிக்கிறேன், ஓ அவரை நான் பின்பற்றுகிறேன், ஓ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஆனா ஒரு முழுமையான சந்தோஷமோ ஒரு முழுமையான மனமகிழ்ச்சியோ என் வாழ்க்கையில இல்லை. ஹalleluya. ஓ அப்படிப்பட்ட இருதயத்தை உள்ளவர்களை ஓ கர்த்தர் இந்த நாளிலே மனமகிழ்ச்சியினாலே, ஆசீர்வாதத்தினாலே, ஓ சந்தோஷத்தினாலே அவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமே. ஓ சாந்தாரி மாக்கர பௌதகரா ரீதே கரா சந்தரி ஆகர மலபா ஓ ரீதே நாசந்தரி ஆக்கர பலபா. ஹalleluya. உங்க சத்தம் உயரட்டும். ஹalleluya. ஓ அமைதியா இருக்கிற ஒரு நேரம் அல்ல. ஓ உங்க ரட்சிப்பு எந்த அளவு இருக்கிறது என்று ஓ நீங்க இந்த நாளிலே ஓ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் குடும்பம் எப்படி இருக்கிறது, என் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹalleluya. எத்தனை பேர் அதை ஆராய்ந்து பார்க்கிறீங்க? இல்ல உலக ஆசாபாசங்கள், உலகத்தின் காரியங்கள் என்னை அடிமைப்படுத்துகிறதா? உலக சிற்றின்பங்கள் என்னை அடிமைப்படுத்துகிறதா? உலக காரியங்கள் என்னை அடிமைக்குள்ளாக்குகிறதா? ஓ சந்தரிமி கரபலத்யா கரமலபா ஓரே தேனா சந்தரியா கரபலபா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீ சகேயு வீட்டுக்கு போனது போல ஆண்டவரே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. வேலை சமாதானம் இல்லாதபடி, ஆண்டவரே சந்தோஷம் இல்லாதபடி, குழப்பத்தோடு, வேதனையோடு, ஆண்டவரே போராட்டத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாவதாக, ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே ஆளுகை செய்வீராக, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவீராக. உடைய கரத்தில் எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.